நல்ல ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த 10th இங்கிலீஷ்க்கான பப்ளிக் எக்ஸாமான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் தான் பசங்களை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா 2 மார்க்ஸும் தயவு செஞ்சு படிச்சிருங்க பசங்களா. இதுலேருந்து பல கேள்விகள் நிச்சயமாக உங்கள் பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்கப்படுவதற்கு வாய்ப்பு 99% நிச்சயமாக இருக்குது. சரி, எந்த டவுட்டும் தேவையில்லப்பா. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம பசங்களுக்கு முக்கியமான டவுட் வரும். ப்ரோ இதில் இருக்கிறது மட்டும் பார்த்துட்டு போட்டோமான, இதில் இருக்கிறது மட்டும் ஃபஸ்ட்டு படிங்க. மேக்ஸிமம் இதுலேருந்து கவர் ஆகிடும். சரிங்களா? ஸோ 2 மார்க்ஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உங்களுக்கு லெசன்லேருந்தும் ஒரு 8 தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ டாப் 8 கொஸ்டினாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி ப்ரோ எடுத்தீங்க இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் பதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பப்ளிக் எக்ஸாமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரு தெளிவாக சொல்லிடுறப்பா. அதாவது இந்த கொஸ்டின்ஸில் எப்படி எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ், உங்கள் பழைய எக்ஸாம்ஸ் ரிவிஷன், இப்போ கரண்ட்டாக நடந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லாம் எதெல்லாம் அதிக முறை கேட்கப்பட்ட ஃப்ரீக்வெண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அதை நல்லா படிச்சு வச்சுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெசன் 1 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன், why did the seagull fail to fly? Second one, what did the parents do when the young seagull failed to fly? Third one, what did the young seagull manage to find in his search for food? On seagull managed to find the dried piece of egg. Fourth one, what made the young seagull go mad? Fifth one, why did the young bird utter a joyful scream? Sixth one, what did the young bird's family do when he started flying? Seventh one, how was the young seagull's first attempt to fly? Eighth one, what prompted the young seagull to fly finally? ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ்ப்பா. ஸோ ஃபஸ்ட் லெசனில். நெக்ஸ்ட் செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் the night the ghost got இல்லை. ஃபஸ்ட் ஒன், where was the author when he heard the noise? செகண்ட் ஒன், what did the narrator think the unusual sound was? ஓகேங்களா? Next third one, what were the various sounds the brother heard when they went downstairs? Fourth one, what did the Boardwells think when they heard the mother shout? Fifth one, what conclusions did grandfather jump to when he saw the corpse? Sixth one, what do you understand by the mother's act of throwing the shoe? ஓகேங்களா? Seventh one, why do you think Mrs. Boardwell wanted to sell the house? Eighth one, why were the policemen prevented from entering grandfather's room? ஓகேங்களா? ஸோ இதில் இது நல்லா படிச்சு வச்சுருப்பா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெசன் 3 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்பவர் உமன் நேவிகேஷன். இதில் வந்து who is Tara Tarini, after whom was the sailboat named? Next second one, what did they witness the brilliant southern lights from the sea? Third one, what does the term circumnavigation means? Fourth one, what sort of training did the crew undergo before expedition? Fifth one, what challenging task did the team face during their voyage? Sixth one, which factor motivated the crew to undertake this expedition? ஓகேங்களா? ஸோ இதில் வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. ஸோ அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்விகள் இது. ஸோ நெக்ஸ்ட் லெசன் 4 த அட்டிக். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு டவுட் வரும் ப்ரோ, இதில் இருக்கிறது மட்டும் படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் தருவீங்கன்னு கேட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் கிட்டே வரும்போது இன்னும் ஒவ்வொரு சாப்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 3 கொஸ்டின் தரேன். ஓகேங்களா? மொத்தமாகவே ஒரு 20 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா தரப்போகிறேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரிவிஷன் எக்ஸாம்ஸ், ஸோ அதர் டிஸ்ட்ரிக்ட்டில், ஸோ அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லாம் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டிருக்காங்களோ ஸோ அதை வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம பசங்களுக்கு அதை தனியாக கொடுக்க போகிறேன். ஸோ அதில் மேக்ஸிமம் 20 கொஸ்டின் இருக்கும். ஸோ டோட்டலாக நம்ம பசங்களுக்கு ஒவ்வொரு சாப்டர்லேருந்துமே இப்போ டாப் 8 இருக்குது பார்த்தீங்கன்னா டாப் 10 கொடுப்பேன். ஸோ அந்த லெசனில் இருக்கிற டாப் 10 நம்ம பசங்க மேக்ஸிமம் படிச்சுட்டு போகிறீங்கன்னா கோல்டன் கொஷின் சொல்லி 2 மார்க்ஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதை பார்த்துட்டு போனாலே போதுமா மேக்ஸிமம் நம்ம பசங்களுக்கு அதுலேருந்து எல்லாமே 2 மார்க்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை, மொத்தமாகவே ஒரு 10 பேராகிராஃப் தான் கொடுப்பேன். அது 10ல் நம்ம பசங்க மேக்ஸிமம் ஒரு 5 படித்தா கூட பக்கா எழுதிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் லெசன் 4ல் the அட்டிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா why did Aditya think that the school would not be recognizable? Next second one, how was the landscape through which they traveled? Next third one, what did Nagan uncle tell about Sanyal? Fourth one, why was the attic a favorite place for the children? Fifth one, what did Aditya do on reaching the attic? Sixth one, what was the condition of the attic? செவன்த் ஒன், வை வாஸ் ஆதித்யா அண்ட் இஸ் ஃப்ரெண்ட் கோ டு த ஜுவல்லர். ஓகேங்களா? ஸோ பார்த்து வச்சுமா வெரி இம்பார்ட்டன்ட் இது. ஸோ மொத்தமாக 7 தான் கொடுத்துருக்கேன். உங்கள் புக் பேக்கெலாம் பார்த்தீங்கன்னா 20-21 கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு மேக்ஸிமம் ஒரு 5-7-8 தான் கொடுத்துருக்கேன். பார்த்து வச்சு இதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ டெக் ப்ளூமர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 தான் கொடுத்துருக்கேன். ஸோ வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் டெக்னாலஜி? வெரி இம்பார்ட்டன்ட்டு. செகண்ட் ஒன், ஹவு மெனி பீப்புள் இன் இந்தியா சஃபர் வித் டிசபிலிட்டி? தேர்ட் ஒன், ஹவு டஸ் கிம் ஹெல்ப் அலிசா? Fourth one, what devices help David to move from one place to other? ஓகேங்களா? Next, fifth one, what are the benefits of the internet to the common man? Sixth one, how does David operate computers with the liberator? Next, communication device. ஓகேங்களா? liberator communication device பா.
ஸோ இதுக்கு 7th வந்து பார்த்தீங்கன்னா நேம் a few Indian innovations which are helpful to disabled and make the day-to-day life easier. 8th one, how would you help the people with disabilities in your neighborhood? ஓகேங்களா, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட்பா, இது ஸ்கிப் பண்ணதெல்லாம் பார்த்து வச்சுங்க. ஸோ இதே போல் லெசன் 6 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் லெசனில் வந்து ஃபஸ்ட் ஒன், வாட் வாஸ் த யூஷுவல் சீன் வென் ஸ்கூல் பிகின் எவ்ரி டே. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், வாட் வாஸ் ஃப்ராங்க்ஸ் ஆஸ்க்டு டு டெல், was he able to answer. Third one, what did MML say about the French language. Fourth one, how many years had MML been in the village. Very very important question பா, இது படிச்சு வச்சுருங்க. Next, why did France dread to go to school that day. Sixth one, what was France sorry for. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பா, மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் கொஸ்டினில் சிக்ஸ்த் ஒன் டாப் மோஸ்ட் இருக்குது. டபுள் ஸ்டார் போட்டு வச்சு கம்பல்சரி படிங்க, இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. செவன்த் ஒன், வாட் வேர் த தாட்ஸ் ஆஃப் த நரேட்டர்ஸ் பேரண்ட். ஓகேங்களா, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா. நெக்ஸ்ட் எயித் ஒன், வென் அண்ட் ஹவு டிட் ML பேர்ட் ஃபேரவல் டு த கிளாஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா த டையிங் டிடெக்டிவ்ப்பா. ஸோ டையிங் டிடெக்டிவ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன், வை டிடன்ட் த லேண்ட் லேடி கால் த டாக்டர். செகண்ட் ஒன், ஹூ டிட் வாட்சன் ஷீ when he entered the room. Third one, who was responsible for Victor savage deaths. Next, fourth one, how was Holmes able to look sick. Fifth one, why didn't Holmes let Watson examine him. Sixth one, what did Watson find on the table near the mantelpiece. ஓகேங்களா. நெக்ஸ்ட் செவன்த் ஒன், ஹூ அரெஸ்டட் ஸ்மித். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் உங்களோட கொஷின்ஸு. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின் பக்காவாக படித்து வச்சிங்க பசங்களா. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, ஏதாச்சும் கிளாரிஃபை பண்ண அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட்ஸ் அண்ட் குவரிஸை கேளுங்க, நான் அதுக்கான ரிப்ளை கண்டிப்பாக தரேன். சரிங்களா. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் எல்லாம் வேணும், இல்லை எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் ப்ரோ, எனக்கு இந்த கைடு வேணும் ப்ரோ அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் அந்த கைடு அந்த ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் போடுங்க. நம்ம பசங்களுக்கு நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ் லிங்க் போட்டு அப்லோட் பண்ணி விட்றேன். ஸோ அதை வந்து நம்ம பசங்க எல்லாருக்கும் ஈஸியாக ஆக்சபிளாக இருக்கும், எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் என்னென்ன வேணுமோ கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம பசங்க மறுபடியும் சொல்லிட்டேன், அடுத்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப்ஸ் வரும், அப்புறம் இம்பார்ட்டன்ட் கிராமர் பார்ட்ஸ் என்னென்ன பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வரும், அப்புறம் டாப் சினோனியம்ஸ் அண்ட் ஆன்டோனிம்ஸில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அப்படின்றதே நம்ம பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் தெளிவாக இங்கிலீஷில் முடிச்சிடுறேன். ஸோ இங்கிலீஷோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் முடிச்சுட்டுனா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸோட டாப் 30 2 மார்க்ஸு 5 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இங்கிலீஷை முடிச்சுட்டேன், இன்னும் தமிழ் சயின்ஸு மேக்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ தமிழ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சண்டே ஈவினிங் வந்துடும். ஸோ அதனால் கவலைப்படாதீங்கப்பா. ஸோ கண்டினியூஸாக நம்ம பசங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம பசங்க டைம் வேஸ்ட் பண்ண படிச்சுனே இருங்கப்பா. ஸோ வேறு ஏதாச்சும் வேணும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததில் தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு போவோம். நம்ம சேனலில் வந்து போய் ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இதுக்கப்புறம் 1 by 1 லைன் அப்லோட் செய்யப்படும் கண்டினியூஸாக. ஸோ மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல்னு செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ நீங்கள் நோட்டிஃபிகேஷனுடன் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததில் தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா, பை பாய்.